பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்துக்கு சென்றிருக்கும் இந்த பயணத்தில் தமிழக வரலாற்றின் ஒரு பொக்கிஷம் மீண்டும் தாயகம் திரும்பியுள்ளது. டச்சுக்காரர்களால இந்தியாவிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஆனைமங்கலம் செப்பேடுகள் இப்போது இந்தியாவிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது வெறும் ஆவண திரும்புதல் அல்ல, தமிழரின் பழங்கால மகத்துவத்தை உலகுக்கு நினைவூட்டும் வரலாற்று வெற்றி. 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த 21 செப்பு தகடுகள் சுமார் 30 கிலோ எடை கொண்டவை. வெண்கல வளையங்களால இணைக்கப்பட்ட இந்த தொகுப்பில் முதலாம் ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மகன் ராஜேந்திர சோழனின் ஆட்சிகால வரலாறு பொன் எழுத்துக்களில் பதியப்பட்டுள்ளது. ராஜேந்திர சோழனின் அரச முத்திரை பதிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் சோழர் பேரரசின் சிறப்பை நமக்கு உணர்த்தும் உயிரோட்டமான சாட்சிகள். இந்த செப்பேடுகளில் சமஸ்கிருதத்தில் சோழ வம்ச வரலாறும் அரச மரபும் பதிவாகியுள்ளன. தமிழ் பகுதியோ நாகப்பட்டினத்தில் அமைந்த சூடாமணி விகாரம் என்ற புத்த மத மட ஆலயத்திற்கு சோழர்கள் வழங்கிய நிலங்கள் வரி விலக்குகளை விவரிக்கிறது. அந்த விகாரத்தை இன்றைய இந்தோனேஷியாவை சேர்ந்த ஸ்ரீ விஜய அரச மன்னர் கட்டியதாகவும் சோழர்கள் அதற்கு முழு ஆதரவு அளித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1700களில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி நாகப்பட்டினத்தை ஆண்டபோது ஒரு டச்சு பாதிரியார் இந்த செப்பேடுகளை எடுத்து சென்றுள்ளார். இதன் பின்னர் 1862ஆம் ஆண்டு லெய்டன் பல்கலைக்கழகத்தின் ஆசிய ஆவண தொகுப்பில் இவை இடம்பெற்றன. பல ஆண்டுகளாக அங்கேயே இருந்து வந்தது. இதனால் தமிழகத்தில் தமிழனின் பாரம்பரியம் பல மறைக்கப்பட்டு வந்துள்ளது. மேலும் மத்தியில் காங்கிரஸ் இந்தியாவை ஆட்சி செய்து வந்தது. இதில் பெரிதாக இந்தியாவின் பாரம்பரிய சின்னங்களை மீட்டெடுக்க முயற்சிக்கவில்லை. இந்த நிலையில் பிரதமர் மோடியின் உறுதியான வெளியுறவு கொள்கையின் வெற்றி உலக நாடுகள் இந்தியாவை இன்று மதிக்கின்றன. பழங்கால ஆவணங்களை திருப்பித் தரும் அளவுக்கு நம்பிக்கை வைக்கின்றன. கடந்த காலங்களில் பல தலைவர்கள் பதவியில் இருந்தபோது இத்தகைய மீட்புகள் நடைபெறவில்லை. ஆனால் மோடி ஆட்சியில் தமிழனின் பெருமைக்குரிய சின்னங்கள் ஒவ்வொன்றாக திரும்பி வருகின்றன. சோழர்களின் கடல் பேரரசு, அவர்களின் கலை, வாணிபம், கலாச்சார தொடர்புகள் இவை அனைத்தும் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் மண்ணுக்கு திரும்புகின்றன. இந்த செப்பேடுகள் இனி பாரதத்தின் அருங்காட்சியகங்களில் பாதுகாக்கப்பட்டு எதிர்கால சந்ததியினருக்கு சோழர் பெருமையை பறைசாற்றும். பிரதமர் மோடிக்கு உலக நாடுகள் கொடுக்கும் இந்த மரியாதை இந்தியாவின் உயர்வையும் தமிழரின் பாரம்பரியத்தின் மகத்துவத்தையும் உலகுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது.